السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في آية أخرى: ادعوا ربكم تضرعا وخفيا. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுமாம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நாம் 12வது நாள் தராவீஹ் தொழுகையை உணரக்கூடிய உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுமாம். அதே போன்று 18 குருவுகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மீதமுள்ள குருவுகளை ஓடுவதற்கும் கேட்பதற்குரிய வாய்ப்பை இந்த ஈமானை அல்லாஹ் தருவானாக. சஹருடைய உணவுக்காக வேண்டி அக்பர் தெருவை சேர்ந்த எஸ் அலீகுல் ஜமான் அவர்கள், பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த எம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இதற்கு முன்னால் உதவி செய்தவர்களுக்கும் இனிமேல் செய்ய இருக்கின்ற அனைவர்களுடைய அந்த உதவியை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். மதரசாவில் தாய்மார்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய மாபெரும் கொள்கை. ஒரு நேரத்திலே ஆங்காங்கே தனித்தனியாக கொண்டு கொண்டிருந்தவர்கள் எப்படி தொழுவது என்று முறையில் கூட சிலைகள் தெரியாமல் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை ஒன்று சேர்த்து மதரசாவிலேயே கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினோம். அதனால் அந்த உயர்வான சிறப்பை பெற்ற தாய்மார்கள் அந்த தொழுகையை முழுமையாக சரியாக நிறைவேற்றினால்தான் அதனுடைய முழு பயிரையும் பெற முடியும். எங்கள் ஆண்களை பொறுத்தவரை சப்பிலே எங்கே இடம் இருக்கிறதோ அங்கே நின்று கொள்வோம். அந்த சப்பை இடைவெளி இல்லாதவாறு நாங்கள் நின்று கொள்வோம். சப்பு நிற்பதிலேயே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பெண்களுக்கு மட்டும் சல்லாவை அடையாளமாக போட்டு விடுகிறார்கள். நாளைக்கு நான் வருவேன், சல்லா நீ பார்த்துக்க, அந்த இடத்துல நான் நிற்கணும். மறுநாள் அவங்க வரலன்னா அந்த சல்லா மட்டும் அங்க கிடக்கு, யாரும் நிற்கிறது இல்லை. இது சில வருடங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது. சென்ற வருடமும் நான் சொன்னேன், சல்லா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்ய, தூக்கி மடைக்கு ஒரு ஓரமா வச்சுட்டு சப்ப சரி செய்யணும், நான் நெருக்கமா நிக்கணும். இஷாவுல பாருங்க, அவங்க வரலன்னு சொன்னா உடனே நீங்க அதுல நின்றுக்கணும். காபத்து சொல்லும் போதே நீங்க சரி பண்ணிடலாம், சப்ப சரி செய்யணும். அதே போன்று முதல் சப்புலே இடம் இருக்க பின்னாடி நிற்கக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் சப்புல இடம் இருக்கும் போது அதுலதான் நிக்கணும். இல்ல அங்க பேனை இல்லை அதனால நான் நிக்க மாட்டேன், எங்க பேர் இருக்கு அங்க போய் நிற்கணும்னா நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று எவ்வளவு சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை கடுமையான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்துல லேசான வார்த்தை சொல்லுவாங்க, ஆனா அது கடுமையான வார்த்தையா இருக்கு. அந்த முதல் செப்புல இடம் இருக்கும் பொழுது நம்ம அங்கதான் நிக்கணும். பேனு கிடைக்கணும்னா முன்னாடியே வாங்க. அதே போன்று சல்லாவை அடையாளம் போட்டுட்டு போகாதீங்க. அப்படி போட்டுட்டு போனா மறுநாள் சீக்கிரம் வந்துருங்க. அந்த இடம் காலியாக இருக்கும் பொழுது அங்கே ஷைத்தான் இருக்கிறான். இப்ப ஷைத்தான் இருக்கும் பொழுது அந்த பக்கமும் இந்த பக்கமும் உள்ளவங்களை தொழுது விடாம திருத்தலாம். உங்களால எவ்வளவு பாவம். இந்த ரமலானிலே நீங்கள் பாவத்தை சம்பாதிக்க வேண்டாம் என்ற நல்ல எண்ணத்தோடு நான் சொல்கிறேன். இது போன்ற செயல்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இருந்துச்சுன்னா முதல் சப்பு முதல்ல பூர்த்தி ஆக்குங்க, அடுத்துதான் அடுத்த சப்பு. சப்பு பூர்த்தி ஆக்குறதுலையும், அதாவது நிற்கும் பொழுது குதிக்காம சரியா இருக்கணும். வரிசையில நம்ம நிக்கிறோமோ, ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி, பின்னாடி குதிங்காலும் சரியா இருக்கணும். ஏன்னா முன்னாடி உள்ள விரல் சிலருக்கு பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். ஆனா குதிங்கால வச்சு நல்லா வரிசையா நின்றுங்க, கூட குறைய நிற்காது. அடுத்து முதல் ஸ்டெப் முதல்ல நடுவுல நிக்கணும்.
வலது பக்கம் 2 பேரும் நிக்கணும், இடது பக்கம் ஒரு ஆள் நிக்கணும். சப்ப பூர்த்தி செய்தது இதுதான். வலது பக்கம் 3 பேருன்னா இடது பக்கம் 2 பேர். இப்படியே சப்ப பூர்த்தி ஆகும். முதல் சப்பு பூர்த்தி ஆச்சுன்னா 2வது சப்புல நிக்கக்கூடியவங்க நடுவுல தான் நிக்கணும். எப்படி முதல் சப்புல ஆரம்பிச்சோமோ அதே போன்றுதான் 2வது சப்புலையும் நடுவுல நிக்கணும். அந்த பக்கம் வலது பக்கம் 2 பேரு, இடது பக்கம். சப்ப முழுமையா பூர்த்தியாக்கணும். சப்பை பூர்த்தியாக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பாவம் அதிகரிக்கும். அதனால சப்பையும் பூர்த்தி செய்யுங்க. இப்ப சல்லா போட்டு போனாங்கன்னா அவங்க முன்னாடி வந்துருங்க. அந்த காமத்து சொல்ற நேரத்துல யார் அவங்க வரலன்னு சொன்னா உடனே சல்லாவை தூக்கி ஓரம் கட்டிட்டு சப்பை நீங்க சரி செய்வீங்க. இல்லாட்டி உங்களுக்கு அந்த பாவம். சரி வரட்டுமே, அவங்க போட்டு போயிருக்காங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? சட்டத்தையே மீறக்கூடிய மார்க்கத்தை அவங்க இஷ்டத்துக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. இப்போ நம்ம சார்ந்தவர்கள் அல்லன்னா ரொம்ப கடுமையான வார்த்தை. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதில்லை அந்த வார்த்தைக்கு. அதனால அதையெல்லாம் அல்லாஹ் தவிர்த்துக்குங்க. நம்ம தொழக்கூடிய தொழுகைகள் அல்லாஹ் இடத்திலே பிரயோஜனமா இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்படும். அது இந்த ரமலான்ல செய்யறோம். ரமலான்ல செய்யக்கூடியது கொஞ்சம் ரொம்ப பொறுமையா இருக்கணும், அனுசரிப்பு இருக்கணும். ரொம்ப நம்ம அந்த இபாதத்துல ரொம்ப கவனமாகவும் இருக்கும். அதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் துவாவை பற்றி சொன்னோம். அல்லாஹ் துவா என்பது ஒரு பெரிய அருள்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த துவா எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் இது போன்ற ஒரு சிறப்பை கொடுக்கவில்லை என்பதெல்லாம் சொன்னோம். அப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுது உதுவும் ரப்பக்கும் வகுப்பியா துவா கேட்கறீங்களே ரொம்ப பணிவும் வேணும், அந்தரங்கமாகவும் தனியாகவும் மறைமுகமாகவும் கேட்கணும். இப்ப தலர்வகம் வகுப்பியா இன்னமும் நாயகங்கள் முகத்ததி. இப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுது வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுறதில்லை. வரம்பு மீறுறதுன்னு சொன்னா இப்ப நான் சொன்னேன்ல, பெண்களுக்கு இதே போன்று நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்ற நிலைக்கு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புறது. அல்லாஹ் விரும்பலன்னு சொன்னாவே நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது முதல்ல தெரிஞ்சு. இப்ப துஆ என்பது ரொம்ப பணிவு வேணும், அதே நேரத்துல அடக்கமாகவும் இருக்கணும். அல்லாஹ் இடத்துல ரொம்ப பணிவோடு கேட்கணும். நம்ம தனியாகவும் அந்தரங்கமாகவும் எப்படி வேணாலும் கேட்கலாம். அந்த துஆ என்பது அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடிய முறையின் பிரகாரம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது அப்பாஸ் அத்தூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஞானமா, அவங்கள்ட்ட பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, அதாவது என்னுடைய தாய்க்கு நடக்க முடியல, வீட்டுக்குள்ளேயே தவழ்ந்து தவழ்ந்து வந்துதான் அவங்க தொழுவாங்க, இபாதத்தை செய்வாங்க. இப்ப என்னுடைய தாய் ஒரு நாள் சொன்னார்கள், இந்த அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதுஹபுல ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. இந்த ஹம்பலி அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் அந்த ஒரு பெரியார் இருக்கிறாங்க, பெரிய இமாம். அவங்கள்ட்ட போய் எங்க தாயாருக்கு இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி துஆ செய்ய சொல்ல. இது மாதிரி என்னுடைய தாயார் உங்களிடத்தில் அனுப்பி வைத்தார்கள் அப்படின்னு சொல்லு. மகன்கிட்ட பார்த்து சொல்றாங்க. இதை யாரு? அந்த அப்பாஸ் அத்தூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட இவர் சொல்றாரு. ஒரு 2 வீடு தள்ளி பக்கத்துலதான். இத மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க ஒரு தடவை. அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய இமாம்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லு, எனக்கு இப்படி சூழ்நிலை. உடனே இவங்க போறாங்க, போய் கதவை தட்டுறாங்க. அவர் சொல்றாரு, நான் கதவை தட்டுனேன், அங்கிருந்து ஒரு குரல் தான் கேட்டுச்சு. என்ன விஷயம்? இப்ப அவங்க கேட்ட குரல் கொஞ்சம் கோபமா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சு. அந்த வார்த்தைகள் கிடைக்கும், நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள்லயும் சிலர் கோபமா இருக்கிறாங்க, அப்படி நல்லா அன்பா இருக்கிறாங்க. வாங்க, நான் சுகமா இருக்கிறேன் அப்படிம்பாங்க. வாங்க, எப்போ வந்தீங்க? கேட்கக்கூடிய முறைகள் இருக்கு.
அந்த கேட்பதிலேயே சிலர்கள் புரிந்து கொள்வார்கள், இவர் கோபமா இருக்காரு இல்லைங்க அன்பா இருக்காரு பிரியமா இருக்கு. இப்ப இதே போன்ற சத்தம் எனக்கு கேட்டது. அவர் சொல்றாரு, நான் தட்டுன இந்த சத்தம் கேட்டுச்சு, என்ன விஷயம்? இல்ல, என்னுடைய தாய் இப்படி தவழ்ந்து கொண்டிருக்கிறாள், அதோடு இபாதத்து செய்கிறார்கள், உங்களிடத்திலே துஆ செய்ய சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். உடனே அங்கிருந்து சத்தம் வருது, சரி நானும் துஆ செய்யறேன், நீ எங்களுக்காக துஆ செய் சொல்லிட்டாங்க. சத்தம் வந்துருச்சு. உடனே இவர் புறப்படலாம் அப்படிங்கும் போது ஒரு மூதாட்டி ஒண்ணு உள்ள இருந்து வருது. அவங்க தனியா இருக்க விடுங்க, அவங்க துஆ செய்வாங்க, அவங்கள தனியா இருக்க விடுங்க, அவங்க துஆ செய்வாங்க அப்படின்னாங்க. இவரும் என்ன கதவே துறக்கல, சத்தம் மட்டும் வந்துச்சு. அந்த சத்தமும் ஒரு தடிப்பமான சத்தமாக இருந்துச்சு என்றெல்லாம் இவர் புலம்பிக்கிட்டே வர்றாரு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறார். தன்னுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறார். எப்போதுமே வெளியிலிருந்து இவர் வந்தவுடன் அவருடைய தாய் தவழ்ந்து கொண்டே வந்து கதவை திறப்பார். வந்து கதவை தட்டினார். உடனே தன்னுடைய தாய் எப்பயும் அதாவது எப்பயும் இல்லாம அந்த தவழ்ந்து வந்து கதவை திறக்காம நல்லா நம்ம எப்படி நம்ம நடந்து போய் திறக்கிறோமோ அதே போன்று வந்து திறந்துட்டார். ஒரு பாக்குறாரு, தாய் தவழ்ந்து வந்துதான் எப்பயும் திறப்பாங்க, இப்ப நல்ல காது நல்லா இருக்க. ஆச்சரியத்தோடு ஒரு பார்க்கிறார் தன்னுடைய தாய். ரொம்ப ஆச்சரியம். போகும்போது தவழ்ந்திருந்தாங்க, இப்ப நல்லா இருக்கிறார். போயிட்டு வந்த இதை இமாம்கிட்ட அவங்களுடைய துஆவின் பரக்கத்தால் அல்லாஹ் எனக்கு சௌரியமாக்கிட்டேன், நல்லா ஆயிடுச்சு. இப்போ நாம் செய்யக்கூடிய துஆக்கள் என்பது அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம்மை விட பிறரை நாம் சேர்க்கும் பொழுது நம்முடைய ஆஜத்துகள் நிறைவேறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நம்முடைய துஆ உடனே ஒப்புக்கொள்ளப்படணும்னா உறவை முறித்துக் கொள்வதை விட்டு நீ தவிர்த்து கொள், பாவம் செய்தவருக்கு துஆ உடனே ஒப்புக்கொள்ளப்படும். உறவு முறைகள் இருக்க, அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேர்ந்து வாழ. ரொம்ப நம்மளால பிடிக்கும், நம்மளுக்கு தவறு அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், நல்லா தெரியுது. எத்தனையோ பாவங்கள் செய்யறாரு அல்லது நமக்கு இடையூறு செய்யறாருன்னா என்னன்னா என்ன அப்படிங்கிறதோட நாச்சு வச்சுக்கணும். இந்த உறவு முறைகளை நாம் குறிக்க கூடாது. ஒண்ணு, பாவம் செய்யக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லாம நீங்க துஆ செய்யுங்க, அந்த துஆ உடனே ஒப்புக்கொள்ளப்படும். இப்ப துஆக்கள் என்பது அது ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு இந்த இரண்டு மெயினான காரணம். நாம் செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது இந்த புனிதமான ரமலான். நாம் இதிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது உண்மையிலேயே அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறார். அதுலேயும் குறிப்பா தர்மம், பணிவு என்பது ரொம்ப அவசியம். நாம் செய்த அமல்கள் எதன் மூலமாக அல்லாஹ் நம்மை ஈரேற்றம் அடைய செய்தான் என்பது யாருக்கும் தெரியாது. ஜனாசாவை கொண்டு போறாங்க, ஜனாசா கொண்டு போறாங்க, எல்லா மக்களும் நிக்கிறாங்க. எல்லாம் போகும்போது நல்ல மனுஷன், நல்லவர், இவரு யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதில்லை, எந்த ஒரு கெடுதலையும் இவர் செஞ்சதில்லை. அந்த மையத்தை பத்தி பேசிக்கிறாங்க. ஜனாசா கொண்டு செல்லப்படுவது அடக்கம் செய்வதற்காக வேண்டி நல்ல மனுஷன், யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதில்லை, நல்ல தர்மம் செய்யக்கூடியவர், அல்லாஹ் கொடுக்க ரிஸ்க நல்லா செய்யக்கூடியவர் தான் என்றெல்லாம் இவரை பற்றி புகழ்ந்து பேசிக் கொள்கிறார்கள். ஜனாசா போய் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் இவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். இது ஒரு துஆ. புகழ்ந்து பேசுறதுங்கிறது அவர் உயிரோட இருந்தாலும் கூட பெருமைக்காக பேசணும், புகழுக்காக பேசணும். அவர் இறந்துட்டாரு, கொண்டு போறாங்க, இவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள், உறுதியாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சஹாபாக்களுக்கு புரியவில்லை.
சில நாட்கள் கழித்து இன்னொரு ஜனாதா போது மக்கள்லாம் நிற்கிறாங்க, அவரை பத்தி ரொம்ப இகழ்வா பேசிக்கிறான். போய் சேர்ந்துட்டாரு, போன அளவுக்கு நல்லதுதான், அவ்வளவு பாவம் செஞ்சாரு, அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு கொஞ்சம் கூட கையை பொத்திக்கிட்டே இருந்தாரு, விரிக்கவே இல்லை, யாருக்கு எந்த இதுவும் செஞ்சதே இல்லை, தர்மம் செஞ்சதே இல்லை, இவரும் அனுபவிக்கல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கல, ரொம்ப கஞ்சன்பா. அவரை பத்தி இகழ்வாவே பேசுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இருந்தாங்க, உறுதியாகிவிட்டதுன்னா அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாகிவிட்டதுன்னா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார சொல்லலாம், அன்னைக்கு ஒரு ஜனாசாவை கொண்டு போனாங்க, ரொம்ப புகழ்ந்து எல்லாரும் பேசுனாங்க, உறுதியாகி விட்டது அப்படின்னீங்க, இன்னைக்கு இந்த ஜனாசாவை கொண்டு போகும்போது எல்லாம் இகழ்வா பேசினாங்க, அவரை பத்தி ரொம்ப கேவலமா பேசினாங்க, இப்போதும் உறுதியாகி விட்டதுங்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியலன்னா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க உறுதியாகி விட்டதுன்னு மட்டும்தான் சொன்னீங்க, அது எங்களுக்கு புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை பற்றி முன்னாடி புகழ்ந்து பேசினார்கள், அவர் சிறப்பானவர், நல்லது செய்யக்கூடியவர் என்று. அப்ப சுவர்க்கம் அவருக்கு உறுதியாகிவிட்டது என்பதைத்தான் உறுதியாகிவிட்டது என்று சொன்ன, அப்ப அவர் சுவர்க்கம் கிடைத்தது. மக்கள் புகழ்ந்து பேசக்கூடிய அந்த வார்த்தை துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அவருக்கு சொர்க்கம். அந்த வாழ்க்கை துஆவா மாறுது. அடுத்து ஒரு ஜனாசாவை இப்படி சொன்னாங்க, ரொம்ப எல்லாம் இகழ்ந்து பேச, அப்போது உறுதியாகிவிட்டது என்று சொன்ன இவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் மனதார செய்யக்கூடிய துஆக்கள் கூட சில வேளை பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்திக்கிறோம். அதனால் நாம் துஆ என்பது, நாம் இறந்து விட்டாலே எல்லாருமே போறவங்க தான், யாரும் இருக்க போறதில்லை. எத்தனை பேர்கள் நல்லவங்க, பெரியவங்க, நாதாக்கள் எங்கோ போக தேவையில்லை, நம்ம ஊர்லயே எத்தனை பேர் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள், சென்று விட்டார்கள். ஆனால் நம்முடைய ஜனாதா கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே இவரால் இவ்வளவு பிரயோஜனங்கள் இந்த ஊரிலே அடைந்திருக்கிறது என்று பலர்கள் பேச வேண்டும். இவர் இவ்வளவு நல்ல மனிதன், எவ்வளவு நல்லவர், இவரால் எத்துணை பிரயோஜனங்கள், யாருக்கும் எந்த என்று பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் நாம் சொர்க்கவாதி. போய்விட்டார், இவரால் எவ்வளவு சீரழிவுகள் இந்த ஊருக்கு, இவரால் எவ்வளவு கெடுதல்கள், எவ்வளவு கெட்டதை என்று பலர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் நரகம் என்பதைத்தான் சூசகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து இறக்கக்கூடிய நேரத்திலே எல்லாம் நமக்கு சுவர்க்கத்தை வாஜிபாகக்கூடிய அந்த அளவு மக்கள் எல்லாம் நம்மை துஆ செய்யக்கூடிய, நமக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதனுடைய பிரதிபலனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் பரிந்துரையையும் அல்லாஹ்வை பார்த்து பேசக்கூடிய அந்த உயர்ந்த வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் சிறிய அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அவனுடைய பிரியத்திற்குரிய, அவனுடைய பொருத்தத்திற்குரிய நல்லடியார்கள் நம்மையும் சேர்ப்பானாக. இந்த சிறப்பான நன்னாளில் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே நாம் கேட்போம், யா அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு வெற்றியை கொடு, யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடு, யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்குகிறார்களோ, இந்த மார்க்கத்தை மேம்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றியை கொடு. உங்களுடைய மக்கள் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாத வண்ணமாக, அவருடைய உடலுக்கு கூட எந்த ஒரு வருத்தமும் இல்லாத வண்ணமாக யா அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி நிம்மதியாக இருக்கவை, சுகமோடு இருக்கவை, அவர்கள் பரக்கத்தாக அதிகமான பரக்கத்துகளை பெறக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடு. யா அல்லாஹ் போர் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் இன்னல்களும் வந்து விடக்கூடாது. அது எங்களுடைய ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை கொடு, அவர்களுக்கு எந்த ஒரு பதட்டத்தையும் கொடுத்து விடாதே. யா அல்லாஹ் இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும், இந்த உலகம் இஸ்லாத்தின் கண்ணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இதற்குரிய மரியாதையை அவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எத்துணை பேர்கள் பாடுபடுகிறார்களோ
யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடு. யார் யாரெல்லாம் பாடுபட்டவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி மறைந்து இருக்கிறார்களோ, இறந்திருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் ஷஹீதுடைய மருத்துவமாவை கொடு. அவர்கள் சுவர்க்கம் பெற வேண்டும். யா அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் கேட்கக்கூடிய எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.